இது எல்லாவற்றையுமே நிறைவேற்றக்கூடிய எல்லாமே இருக்கிற ஒரு நகரப்பகுதியா இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பிள்ளை கொடிநாடு. தோட்டங்கள் செய்யணும், பால் பண்ணைக்கு மாடுகள் வளர்த்து பால் ஊற்றினோம். எவ்வளோ பெரிய காணின்னு பார்த்தீங்க. முகாமைத்துவ கற்கை பகுதி எல்லாரும் அரசாங்கத்தோடு பாரதி சனசமூக நிலையம் மட்டும் வெள்ளக்காரன் கொடுத்து இங்கே வருவான். இதுல இரண்டு பக்கமுமே தொடர்ச்சியா வீடுகள்லாம் 26 வருஷமா பெஞ்சன் எடுக்கிறோம். வந்த இடத்த சொன்னது பாட்டண்டா அவர் தான். ஐயோ ரெண்டு வரி இழுங்கோ, ரெண்டு வரி. மோனே நான் எதுக்கும் வெறுங்காணி என்பது எங்கேயாவது தான் பார்க்க முடியும். ஐயா ஒரு பெரும் சேவை செய்தவர் எங்கள் மண்ணுக்காக. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற திருநெல்வேலி என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே 4 பகுதிகள் பதிவு செய்திருக்கிறேன். இது 5வது பகுதி. இந்த பகுதியில் திருநெல்வேலி சந்தியில இருந்து கல்வியங்காடு போகிற பக்கம் போய் அந்த கோயில் வீதி, அதாவது ராசபாதை வீதி அப்படியே நல்லூருக்கு போகிற சந்தி இருக்குல்ல, அந்த சந்தி வரைக்கும் போய் அதால் ராசபாதைக்கு போய் அதுக்கு பிறகு திரும்ப திருநெல்வேலி இடைப்பகுதியால் திரும்ப யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் ஏறி இப்போ இந்த திருநெல்வேலி சந்தியில் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். அது வரைக்கும் இடையில் குறுக்கா போகிற குறுக்கு வீதிகளுக்குள்ள பயணம் செய்வோம். அங்கே என்னென்ன இடங்கள் இருக்குன்றதை மேலோட்டமாக உங்களுக்கு சுற்றி காட்டுவோம். உண்மையிலேயே இந்த திருநெல்வேலி என்ற ஊர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஊர். பெரிய அளவில் இந்த நகரத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது உண்மையிலே இது ஒரு நகரம் தான். இது யாழ்ப்பாண நகரப்பகுதி மாதிரியே இதையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ யாழ்ப்பாண நகரப்பகுதியோடு ஒப்பிட முடியாவிட்டாலும் இது எல்லாவற்றையுமே நிறைவேற்றக்கூடிய எல்லாமே இருக்கிற ஒரு நகரப்பகுதியாக இருக்குது. எனவே அந்த பகுதியை சுற்றி காட்டுறதுன்றது சாதாரணமானது அல்ல. நிறைய பேர் ஏதாவது ஒரு இடங்களை தவற விட்டுருதுன்னு யோசிச்சா உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அது அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு இடங்கள்லையும் திருநெல்வேலி என்ற பகுதி இருக்கலாம். ஆனால் நாங்கள் வரைபடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களால் அதை சரியாக அடையாளப்படுத்த முடியலை. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த திருநெல்வேலி சந்தியாண்டி இருக்கிற பகுதியை காட்டணும்னு யோசிச்சு தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். எனவே முழுமையாக பாருங்கோ. இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். திருநெல்வேலி சந்திக்கு வந்து விட்டோம். இந்த சந்தி அடிப்படையாக கொண்டு தான் இடங்களை சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஏதாவது இடங்களை தவற விட்டால் சொல்லுங்க, சரியா? இந்த சந்தியால் வேலை பக்கம் திரும்புவோம். இதில் பாருங்க ஒரு மணிக்கூட்டு கோபுரம் மாதிரி. சரி, இப்படியே நேராக போக போகிறோம். நாங்கள் அங்கேருந்து தான் ஏற்கனவே வானொலி பயணம் தொடங்கும் போது நாங்கள் இப்போ போகும்போது இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. ஏன்னா இடப்பக்கம் ஏற்கனவே காட்டேது. திருநெல்வேலி சந்தியை ஆண்டி இருப்பதால் நிறைய கடைகளும் நிறைய அதில் ஒரு வங்கி என நகை அடகு கடை ஒன்று இருக்குது. எல்லா குறுக்கு வீதிக்குள்ளேயுமே போக முடியாத மக்களே முடிந்த அளவு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இதில் பார்த்தீங்களா ஒரு பெரிய நாச்சார் வீடு. அந்த வீடு எவ்வளவு சேதப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. எவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்க. இந்த வீடெல்லாம் வடிவாக புனரமைச்சு போட்டு சட்டப்படி வாடகைக்கு கொடுக்கலாம், அல்லது இந்த திருமண நிகழ்வுகள் நடக்கிறவர்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அதுக்கான இடங்களுக்கு கொடுக்கலாம். சில பேர் அதை விரும்ப மாட்டேன், அப்படியே இருக்கட்டும் என்று தான் யோசிப்பேன். சரி, இப்படியே இடப்பக்கமே பார்த்து கொண்டு வாங்க. ஏற்கனவே நாங்கள் வரும்போது வேலைப்பக்கம் காட்டு வேலைப்பக்கத்தில் கொஞ்சம் பகுதி காட்டு இல்லைடா. நான் சரி இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. இப்போ நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஆடிய பாதம் வீதி. இதில் இருக்கிறது முத்துத்தம்பி வித்தியாசாலை. இந்த இடமெல்லாம் வாடகைக்கு கொடுக்கறதுக்கு ஏற்ற இடங்கள் இருக்கிற பகுதி. இதில் பார்த்தீங்களா ஒரு அமைப்பு. அது என்ன வீடா என்ன மாட்டேன்னு தெரியல. யாராவது நின்றா கேட்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவதானித்து கேட்டறிந்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த ஊரில் வாழ்ந்த மக்களினுடைய தொகை குறைஞ்சிருக்கு. ஆனால்
வெளி இடங்கள்ல இருந்து வந்து இங்கே வீடுகள் வாங்கி இருக்கிறார்கள், வாடகைக்கு இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு தாத்தாவோட கதைக்கும் போது அந்த தாத்தா எங்களுக்கு சொன்னவர். பாருங்க, இந்த வீதியால் நாங்கள் பயணம் செய்கிறோம், தொடர்ச்சியாக வீடு தான். வெறும் காணி என்பது எங்கேயாவது தான் பார்க்க முடியுது, மற்றபடி தொடர்ச்சியாக வீடுகள் தான். சரிங்க. இப்போ நாங்கள் இந்த சந்திக்கு வந்துட்டோம். சரியா, இதால் இந்த பக்கம் போனால் நல்லூர் கோயில் போய் அப்படியே போகலாம். நேராக போனால் கல்வியங்காடு. நாங்கள் திருநெல்வேலி சந்தையிலேருந்து வந்த நாங்கள் இதால் இப்படியே போவோம். இந்த வீதியில் இடப்பக்கம்தான் திருநெல்வேலிக்குள்ளே வரும் என்று நினைக்கிறேன். சில வேளைகள் அதுவும் திருநெல்வேலிக்குள்ளே வராட்டி எனக்கு தெரியப்படுத்துங்க. இதால் இப்படியே நேராக போனால் இருபாலை சந்தியில் போய் வரலாம். ஆனால் இந்த பக்கமாக போனால் நிலாவரைக்கு போகலாம். இந்த இடத்தை கல்வியங்காடு தான் எழுதியிருக்கிறார்கள், அதாவது வலப்பக்கத்தை. இங்கே இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இந்த இடப்பக்கத்தை பாருங்கோ, பத்தை காடாக இருக்குது மக்களே. பகுதி இந்த பகுதிகளில் கொஞ்சம் தோட்டங்கள் செய்கிறார்கள். ஆனால் பல இடங்கள் பயன்படுத்தப்படாமையே இருக்குது. நல்ல இடம் இல்லை, இது ஒரு நகரமயமாக கொண்டு வர இடம். அதை சரியாக பயன்படுத்தணும். ஆடிய பாதம் வீதி அதை தாண்டி வந்துடும். அதில் திருநெல்வேலி என்று தான் எழுதியிருக்கு. ஆனால் இதில் வலப்பக்கம் இருக்கிறது காவல் நிலையம், கோப்பாய் காவல் நிலையம் என்று எழுதியிருக்குது. இந்த கோப்பாய் காவல் நிலையம் இப்போ இடம் மாற்றப்பட போகுது, மக்களினுடைய அந்த காணியினுடைய உரிமையாளர்களினுடைய பெரும் போராட்டத்துக்கு பிறகு. சரியா, திருநெல்வேலி நீங்கள் பார்க்குறது சரியா. இந்த பகுதியை பாருங்க, குடியிருப்புகள். இந்த பகுதியில எல்லாம் நிறைய பழைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகள் எல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், முதல் இந்த பகுதியில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை காட்டுது. இந்த இதில் எல்லாம் பெரிய கட்டடம், என்ன கட்டடம்னு தெரியலை. இதில் இருக்கிறது கோயில், முருகன் கோயில். இந்த வீதியில் வலப்பக்கம் இருக்கிற கடைகளினுடைய பெயர் பலகையில் கல்வியங்காடு என்று எழுதி இருக்குது, இடப்பக்கம் திருநெல்வேலி என்று எழுதி இருக்குது. சரி, நாங்கள் இப்போ என்ன செய்வோம்டா, இந்த சந்தியால் இடப்பக்கம் போவோம். இது பால் பண்ணை வீதி. காப்பட் வீதி போடப்பட்டிருக்குது. நாங்கள் முதல் குறுக்கு வீதிகள் ஊடாக எல்லாம் சுற்றி வந்து தான் திரும்ப யாழ்ப்பாணம் பலாலி வீதிக்கு போகிறோம். இதால் இப்போ வலப்பக்கம் கொஞ்சம் தூரம் போயிடும். இது திருநெல்வேலிக்குள்ளே வருமானு தெரியல, எதுக்கும் போய் பார்ப்போம். அதனால் திருநெல்வேலி தான் இது பக்கம். அதுக்கு மேலே தாண்டி போனால் இருபாலைக்குள்ளே போகலாம். இதில் பாருங்க, இதில் எழுதியிருக்கு கலாசாலை வீதி 13ஆம் ஒழுங்கு. இது நேரம் போனால் கலாசாலைக்கு போகலாம். சரி மக்களே, இதுக்கு அங்கால போக முடியாது, இதோட பாதை முடியுது. பாதை முடிந்த பிறகும் என் பயணம் தொடரும். ஏனென்றா திரும்பி போவோம். சரி, இப்போ நாங்கள் இந்த சந்தியால் வலப்பக்கம் போக முதல் இந்த வீதிக்கு போவோம். முருகன் வீதி என்று எழுதியிருக்கு, அதில் அப்படியே நேர போவோம். சரியா, இதில் வெங்கடபடியல் உணவகம் இருக்குது. சரி, இப்படி நேர போவோம். இந்த வீதியினுடைய 2 பக்கங்கள்லேயுமே தொடர்ச்சியாக வீடுகள் தான். வலப்பக்கம் வீடுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதில் இப்படியே போவோம்.
தொடர்ச்சியான வீடுகள். அதில் வேலை பக்கம் போகணும், அதுக்கு முதல் நேராக போய் வருவோம். சரியா? இதில் வேறு நிறைய மாடுகள். முருகன் வீதி முதலாம் ஒழுங்கு என்றெல்லாம் போட்டிருக்குது. சரி, திரும்ப நாங்கள் எந்த வீதிக்கு வந்துட்டோம்னா ஆடிய பாதம் வீதி. அதனால் வலை பக்கம் போய் ஒரு குறுக்கு வீதிக்குள்ளே போய் மற்ற பக்கத்தால் போவோம். சரி, சரி, அடுத்ததாக குறுக்கு வீதிக்குள்ளே போய் சந்திக்கிறோம். சரி, இந்த வீதிக்குள்ளே போகணும். நாங்கள் கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம். இந்த வீதிக்குள்ளே தான் போவோம். இதில் எழுதி இருக்கிறாருங்கோ கேணி அடி ஒழுங்கை. சரியா? இந்த வீதியால் போவோம். இதில் இரண்டு பக்கமுமே தொடர்ச்சியாக வீடுகள்லாம். வலை பக்கம் பெரிய பெரிய மாடி வீடுகள் தான் இருக்குது. இடப்பக்கம் அப்படித்தானப்பா. பாருங்க, புதிய புதிய வீடுகள்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. அதில் இடப்பக்கம் தான். இதில் லந்தை மரம், லந்தை அல்ல, லந்தை மரத்தில் லந்தை பழம் சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்கா மக்களே உங்களுக்கு? சரி, அப்படியே பறந்து வந்து இதுக்குள்ளே வந்துட்டு இதால் வேலை பக்கம் போகணும். இதில் வேறு இடப்பக்கம் விளையாட்டு மைதானம், ஒலிம்பிக் விளையாட்டு மைதானம். ஒலிம்பிக் போட்டியா நடக்கிறது? ஒரு பேச்சுக்கு கேட்டனா குறை நிற்காதீங்கோ. சரி, இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்வோம். இதில் வேறு சனசமூக நிலையம் புது மண்டபம். சரியா? இதால் இப்படியே பயணம் செய்வோமா? இது பயணம் செய்து குறுக்கு வீதிகளுக்குள்ளே போவோம். சரியா? இதில் வேலை பக்கம் ஒரு வீதி போகுது. இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை காட்டுறதுக்காக தான் போகிறோம். கோயில் இதுக்குள்ளால் போக இயலாது. மற்ற பக்கத்தால் தான் வரலாம். மற்ற பக்கத்துக்கு போவோம். என்ன மூடி இருக்கு. சரி, கோயில் இந்த முன்பக்கத்தை காட்டுவோம். இதில் ஒரு கேணி வெட்டியிருக்கு. அந்த கேணியை காட்டுவோம். பார்த்தீங்களா இந்த பெரிய முன்னாடி இப்படி பெரிய கேணியா இருக்கு. கடவுளே, எவ்வளோ பெரிய கேணின்னு பார்த்தீங்க. சரி, திரும்பி போவோம். நாங்கள் வேலை இப்போ வேலை பக்கம் போவோம். வேலை போனால் கோயிலுக்கு போகலாம். கோயிலின் முன்பகுதியை பார்க்கலாம். இதில் இருக்கிறது புவனேஸ்வரி அம்மன் வீதி. புவனேஸ்வரி அம்மன் வீதி. தான் கோயிலினுடைய முன்பகுதி. சரி, புவனேஸ்வரி அம்மன்
தேவஸ்தானம். தேவஸ்தானம் என்ற சொல்ல பார்க்க எனக்கு பிடிக்குது இல்லை. ஏன்டாங்க தமிழ் சொல்லி இருக்க எல்லா கோயில்கள்லையுமே, இங்கே மட்டுமில்லை எல்லா கோயில்கள்லையுமே தேவஸ்தானம் தேவஸ்தானம்னு சொல்லி வச்சு கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஒரு தேர் முட்டி இருக்குது. ஆமாம், சரி. இதில் பாருங்க ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறார்கள். என்ன மாதிரி வீடு கொடுப்போமோ. இதால் இடப்பக்கம் போவோம். ஞாபகம் இருக்கா? இதால் போனாங்க. எங்கே வந்துட்டோம்னு நினைவு இருக்கா? இனி இப்படியே இந்த பக்கத்தால் போவோம். சரி, 2 பேரை கேட்டு நாங்கள் கதைப்பீங்களோண்டு அவர்கள் வெக்கப்படுறார்கள். இதில் நிறைய குறுக்கொழுங்கைகள் போகுது மக்களே. எல்லா குறுக்கொழுங்கைகளுக்குள்ளேயுமே போக முடியாது. முடிந்த அளவு சில சில குறுக்கொழுங்கைகளுக்குள்ளே போகிறேன். அடுத்தது இன்னொரு குறுக்கொழுங்கைக்குள்ளே போய் காட்டுறோம் உங்களுக்கு. ஏன்னா அந்த குறுக்கொழுங்கைக்குள்ளே தான் ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. முகாமைத்துவ கற்கை வந்து இங்கே தான் இருக்குது. கலாசாலை வீதி 11ஆம் ஒழுங்கு. இது இல்லைடா, இது இல்லையா, அடுத்த ஒழுங்கு தான். இதுக்குள்ள குடியிருப்புகள் இருக்குது மக்கள். இதெல்லாம் நிறைய வீடுகள் வாடகைக்கு இருக்குது. கலாசாலை வீதி 10ஆம் ஒழுங்கு. இதுக்குள்ளதான் முகாமைத்துவ கற்கை பகுதி. ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் காமர்ஸ். சரியா, நாங்கள் இனி உள்ளுக்கு போக முடியாது. அதில் எழுதி இருக்கிறதால ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரியா, இதுக்கு என்னால் போக முடியாது. அதனால் திரும்ப போகும். இந்த இடம் வரைக்கும் வந்து காட்டி போட்டு போகத்தானே வேணும். காட்டாமல் போக முடியாது. அதில் வெலைப்பக்கம் போகணும். அதில் ஒரு குறுக்கு வீதி ஒன்று வருது. இந்த வீதியால் போய் அந்த குறுக்கு வீதியில் வந்து வருவோம். சரி, இது ஒரு ஊர் பகுதி மாதிரி, உள்ளூர் மாதிரி. ஆனால் அதில் முகாமைத்துவ கற்கை பகுதி இருக்கிறதால இந்த இடம் எதிர்காலத்தில் இன்னும் வளர்ச்சி அடைந்து நகரமயமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நாக்க தடுமாறுது மக்களே. ஐயா கதைக்கலாமா? நாங்கள் இப்போ ஒரு ஐயாவோட கதைக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? மார்க்கண்டு நாகேஸ்வரர். உங்களுடைய ஊர்? திருநெல்வேலி கலாசார ரோட், பாரதிபுரம். சரி, இந்த திருநெல்வேலியில் இது எந்த பகுதி? வடக்கா, கிழக்கா, தெற்கா, மேற்கா? வடக்கு. என்ன சொல்கிறீங்க? வடக்கு தான். கிழக்கா வடக்கா? வடக்கு தான் தான் நினைக்கிறேன். என்ன நீங்கள் இந்த ஊருன்னு சொல்கிறீங்க? இல்லை, உங்களோட முகவரியில் என்னென்று எழுதுறீங்க? ஒரு கடிதம் ஒன்று எழுத போறீங்க. இப்ப எனக்கு எழுதுறீங்க, இந்த காணொலியை பார்த்துட்டு, பவனீசன் உங்களுடைய குரல் அருமையாக இருக்கிறது, நீங்கள் பார்ப்பதற்கு படத்தில் நடிப்பதற்கு ஏற்றதை போல அழகான தோற்றத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் எதிர்காலத்தில் இன்னும் கோடிகளில் புரள்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு கடிதம் எழுது. இப்ப என்ன பார்த்தா அப்படிதான் இருக்குது. அப்படி இருக்கா? அழகன் தானே நீங்க? இளமையான வயசு 24 வயசு. அதான் பாத்தீங்களா, அந்த 24ல் உணர்ந்து விட்டீங்களா எல்லாம் 30 வயது படியனே. அதுதான் வெற்றியே. விளங்குதா? இப்போ நீங்கள் 30 31 சொல்லியிருந்தா எனக்கு கவலையாக இருந்திருக்கும். ஆனால் 30 வயது படியனை 24 வயதுன்னு சொல்கிறது ஒரு அழகு தான். என்ன அது? இளமை ததும்புதான் இல்லை? சரி, அப்போ அப்படி எனக்கு ஒரு கடிதம் எழுதுறதுன்னா என்ன முகவரி போடுவீங்க? எங்களோட பாரதி சனசமூக நிலையம் விளையாட்டுக்கெல்லாம் ஒலிம்பிக்ஸ், அதில் இருந்து நான் நாகேஸ்வரன் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். அது சரி ஐயா. நான் என்ன கேட்குறேன்டா, இப்போ கடிதம் எழுதும்போது அனுப்புனர் பெறுநர் என்று எழுதுவீங்க தானே? அனுப்புனர்ன்றது நீங்க தானே. அனுப்பேக்க சில வேளைகள்ல நீங்க அனுப்புற கடிதம் என்ன வந்தடையாட்டி அது உங்கள்ட்ட திரும்ப வாரதுக்கு உங்க முகவரி போடணும் தானே. அப்படி என்ன முகவரி எழுதுவீங்க? திருப்பி எங்கட விலாசத்தை தானே போடணும். என்ன முகவரி அது? அதுவும் திருநெல்வேலி தான் ஐயா. திருநெல்வேலி என்றா இவ்வளவு பெரிய தேசம் இருக்கு, இங்க கொண்டே கொடுக்கறது. பாரதி சனசமூக நிலையம் வெள்ளக்காரன் கொடுத்து இங்க வருவார்.
அது சரி அது சரி. அப்ப இப்ப வடக்கு கிழக்கு தெற்குன்றது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ப்ராப்ளம். why you know no problem? I know English but I don't speak English. Yes. I like Tamil. We are Tamilan. You understand my தமிழர். ஐயா வந்து ஒரு பெரும் சேவை செய்தவர் எங்கள் மண்ணுக்காக. இதை தாண்டி எனக்கு சொல்ல முடியாது. அவர் சொன்னதை அடிப்படையாக கொண்டு சொல்றேன். நான் இப்ப சிலதை வந்து பதிவு செய்ய முடியாத நிலையில அவர் சொல்றதையெல்லாம் பதிவு செய்ய முடியல. ஆனா இந்த மண்ணுக்காக சேவை செய்திருக்கிறார் என்று அவர் சொல்றார். சரி, அடுத்த கட்டமா நான் இப்போ உங்க ஊரை சுத்தி பார்க்க வந்தேன். இந்த ஊரினுடைய மக்களினுடைய வாழ்க்கை முறை என்னென்ன வேலைகள் செய்யணும்? தோட்டங்கள் செய்யணும், பால் பண்ணைக்கு மாடுகள் வளர்த்து பால் ஊற்றினோம். மாட்டை கொண்டே கொடுக்குறதா பாலை கொண்டே கொடுக்குறோம்? பாலை தான் கொடுக்கும். மாடா கொடுத்தா என்ன? மாட்டை கொடுத்தா ரஜிக்கு தான் கொடுக்கும். சரி, பால் பண்ணை எதுல இருக்குது? பால் பண்ணை இந்த யங்ஸ்டன் இந்த வீதியால அங்கே போகணும். அப்போ பால் பண்ணைக்கு பால் கொடுக்கறது, அடுத்தது தோட்டம் செய்யறது, வேற கேம்பஸில் வேலை புள்ளிகள், மார்க்கெட்டில் வேலை செய்யணும், சந்தையில், இந்த திருநெல்வேலி சந்தை, நாட்டாமை வேலை, புறவத்துவாங்கள், எல்லா தொழிலும் இருக்குது. நீங்க சொல்றத பார்க்க எல்லாமே இருக்குது. உங்களோட பேர் என்ன? நாகேஸ்வரன். நாகேஸ்வரன். எத்தனை திரைப்படங்கள்ல நடிச்சீங்க? நான் நாடகங்கள் நடிக்கிறேன். சரி, உங்களோட வீடு எங்க இருக்கு? எந்த வீடு பாசாலைக்கு முன்னுக்கு. இப்ப என்ன வேலை செய்யறீங்க? இந்த நாரி வருத்தம் வந்தாலும் 5 நாள் வேலை இல்லை. ஐயா, என்ன வேலை செய்யறேன்னு தான் நான் தோட்ட வேலை போனேன். தோட்ட வேலை. ஆள் வேணுமெண்டங்களோட வில்லங்கத்தை கலைக்கிறார் மக்களே. அவரு இல்ல என்ன இது உங்களுக்கு அந்த நாகேஷ் இந்த நகைச்சுவை பெம்பல் உங்களே தெரியுது. என்ன கேட்கிற கேள்வி பதில் சொல்ல தேவை. சரி மோனே, ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று பாடும். பாடுகளுக்கு இப்போ எனக்கு நெஞ்சு அடை. ஐயோ, ரெண்டு வரி இழுங்கோ, 2 வரி. மோனே, நான் எதுக்கும் கேட்க மாட்டேன். நீங்க பாட்டு பாடியே ஆகணும். வந்த இடத்த சொன்னது பாட்டுண்டா அவர் தான். சொல்லுங்க, பாடுங்க. யார் ஆள் விசாரிச்சேன்? ஆச்சி என்னது பாட்டு பாடுங்க. ஆச்சி என்னது தெரியாது. வேற ஒரு பாட்டு பாடி போடுவோம். மிச்சம் நான் விட மாட்டேன். மோனே, என்ன நீங்க ஒரு ஊருக்கு வந்தவரை நீங்க அப்படி இதெல்லாம் நான் புறக்கணிக்க மாட்டேன். சரி, நன்றி. உங்களோட கண்டு கதைச்சதுல மகிழ்ச்சி. உங்களை நல்லா பாடுமென்று சொல்லித்தான் வந்த நாங்கள். நீங்க ஓடுறீங்க, பரவாயில்ல. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு நாளை பாடிக்க யாரோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. அது பாடகர்ன்னு சொன்னா இவர் தான் சொன்னது. நீங்க பாடுவீங்க தானே? பாட்டு தான். நன்றி ஐயா. பாடுவேராம நான் இப்போ கொஞ்சம் அவசரமா போறேன். சரி, அப்படியே பயணம் செய்து அடுத்த பக்கம் போகும். நல்ல வேலை பக்கம். இந்த வீதியால் இதுக்குள்ள நிறைய குடியிருப்புகள் இருக்கு. பக்கத்து குறுக்கு வீதி, நிறைய வீடுகள். குறுக்கு வீதிகள் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு கொஞ்சம் காணியே நெருப்பு வெளியாக இருக்குன்னு தான். இதில் ஒரு இந்து மயானம் இருக்குது, அதுக்குள்ளே போனால் பேய் பிடிக்குமன்றதால இதால் போகும். இதில் தான் பால் பண்ணை இருக்குது. அந்த பால் பண்ணை இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் ஞான வைரவர் கோயில். ஞான வைரவர் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடு நாங்கள். இது என்ன கோயில்? இது வைரவர். இது திருநெல்வேலிக்குள்ள வருமா? எதுக்கங்கால வரும்? இந்த இது எதுக்கங்கால கிழக்கு? இப்போ இந்த இடமெல்லாம் கிழக்கு தானே? சரி ஐயா, நான் பவனீசன் யூடியூப் சேனல். சரி, அதில் இருக்கிறது ஞான வைரவர் கோயில். இதில் இடப்பக்கம் பாருங்க, யாழ்கோ சிற்றுண்டி சாலை. இது பால் பண்ணை. சரி,
பால்பாண்டி யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம். இதில் வேலை பக்கம் கட்டடம் அப்படி இப்படி இதில் ஒரு இராணுவ முகாம் இருக்கடாப்பா. எனக்கு இது தெரியாமல் போச்சு. சரி நேர பாருங்க. அதில் வேலை பக்கம் போயிடுவோம். கலாசாலை வடக்கு வீதி. இதில் ஒரு கோயில் இருக்குது. கோயில் 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 கூட கண்டதில்லை எத்தனை சாமி. கோயிலை சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்ப்போம். இந்த ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். தம்பி பட்டம் ஏற்றி தாரதா? பட்டம் ஏற்றி தாரதா? ஏற்றி தாரதா? சரி. இதில் இருக்கிறது மகாத்மாஜி ஜன சமூக நிலையம். ஐயாவுக்கு 12 ஐயா கதைக்கலாமா? இப்போ நாங்கள் நிற்கிறத விடம் திருநெல்வேலி எந்த பகுதி? வடக்கா கிழக்கா தெற்காமே? வடக்கு. வடக்கா? கிழக்கு? அங்காலையா? இப்போ இந்த திருநெல்வேலி என்ற ஊரில் என்னென்ன சிறப்பு இருக்கு? எல்லாரும் அரசாங்க தொழில்கள். கூடுதலாக அரசாங்க தொழில் தான். இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளே எல்லாரும் அரசாங்க. வடக்குக்குள்ளேயா இல்லை எல்லா இடமுமா? இல்லை, இது வடக்குக்குள்ளே குறிப்பிட்ட ஆக்கள் முழுக்க அரசாங்க தொழில். ஒரு கொஞ்சம் பேர் தான் இந்த கூலி ஜாதிகள் பிள்ளைகள் அந்த இன்னும் அரசாங்க தொழில் உழைக்கல. அதுக்கு முதல் இருந்த நாங்கள் எல்லாம் அரசாங்க தொழில். நீங்கள் என்ன வேலை செய்யறீங்க? நான் போதுனா வைத்திய சாரியில் லேபரானோடு இப்போ பென்ஷன் எடுத்து. அநேகமாக இதுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு சில வீட்டில் குறைவு, மற்றும்படி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பிள்ளை வெளிநாடு. வெளிநாடும் அரச உத்தியோகமாக இருக்குமே. குறிப்பிட்ட ஆக்கள்லாரும் ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு அனுப்பல, மற்றும்படி எல்லாரும் அனுப்பியிருக்கு. அந்த முத்துதம்பி பள்ளிக்கூடம் இருக்கு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்னுக்கும் பென்ஷன்காரர் பல்கலைக்கழகம் உண்டு. அப்படி அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்கணும். எல்லாம் பல்கலைக்கழகம், கோஸ்வித்தியாலும், பிரதேச சபை, அப்படி எல்லாரும் அப்படி இருக்கு. இப்போ நாங்கள் நிற்கிறது திருநெல்வேலி வடக்கு. இது எந்த இடம்னு சொல்கிற சனசமூக நிலையம்? மகாத்மாஜி சனசமூக நிலையம் வட மத்தியன்னு சொல்கிறோம். சரி சரி. செம்பாடுன்னு சொன்னால் அநேகமாக தெரியும். இந்த ஊரை ஒரு 20 ஆண்டுக்கு முதல் பார்த்த சூழலோட இப்போ பார்க்க அப்படி இருக்கு, வித்தியாசம் இருக்கு. சரி, உங்களுடைய பெயர்? நடராசா. ஐயன் நடராசாண்டா தெரியும். பென்ஷன் 26 வருஷமாக பென்ஷன் எடுக்கிறோம். 26 ஆண்டா பென்ஷன் எடுக்கிறீங்க? பென்ஷன் எடுக்கிறோம். கம்பேஸ் பிரதேச சபை, அடுத்தது ஹாஸ்பிட்டல், இந்த ஏரியாவுக்கு இருக்குது. இது அந்த அந்த குட்டி பிள்ளையார் அந்த மூளைக்குஞ்சாலேருந்து இருக்கணும். அடுத்த அங்கால சில முழுக்க தோட்டக்காரரும் இருக்குது. இப்போ அநேகமாக தோட்டம் எல்லா ஜனம் அரசாங்க வேலையும் தோட்டங்கள் எல்லாம் குறைஞ்சிருது. செம்பாட்டுக்கு நல்ல விளைவான தோட்டங்கள் குறைச்சிட்டாங்க. என்னடா வந்து எல்லாரும் அந்த இது பார்க்க வெளிநாடுகளை பிள்ளை அனுப்பி காணிகளை வேண்டி வீடுகளை கட்டினதுலேயே இப்போ தோட்டம் செய்யக்கூடாது. இதுக்குள்ளெல்லாம் நிறைய தோட்டங்கள் இருந்ததாம என்ன முழுக்க தோட்டம் தான். இப்போ தான் எல்லாம் வீடுகள் வந்து இதால் எங்கே வரைக்கும் போகலாம்? நாங்கள் இதால் கொண்டாவில் அந்த சந்தி சந்தி இப்போ திரும்பினா ஆக்கினா ஊரடி அதால் போகணும். பல ரோட் அங்கேயும் போகலாம், இங்கே யாழ்ப்பாணம் போகலாம். சரி ஐயா, நன்றி. உங்களோட கதைச்சதில் மகிழ்ச்சி. சரி சரி சரி. இதால் இப்படியே பயணம் செய்வோம். இதில் இடப்பக்கம் போகும். இந்த பக்கம் தோட்டம் இருக்கு பாருங்க. இதை விட முதல் தோட்டங்கள் அதிகமாக இருந்துதான், ஆனால் இப்போ எல்லாம் குறைஞ்சி போச்சு. யார் இந்த பக்கமாக போனால் பல்கலைக்கழக பகுதின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போய் பார்த்து கொண்டு வருவோம்மா கொஞ்சம் தூரம்.
அதில் நேர போனால் அதோட பாதை முடியுது மக்களே, அதால் அங்கே போகல, அதால் கொஞ்சம் தூரம் போயிடலாம். திருநெல்வேலியில் தான் இருக்குது. இதில் இடப்பக்கம், அதில் இடப்பக்கம் போனால் பல்கலைக்கழக பகுதி வருது. இதுக்குங்கால சுடுகாடு. நாங்கள் இப்போ இதோட திரும்ப போக போகிறோம். சுடுகாட்டை தாண்டி போக தேவையில்லை, இதோடய திருப்பலாம். சரியா, இதால் திருப்பி போய் இனி நாங்கள் போகாத குறுக்கு வீதி பகுதிக்கு போவோம். சரி, அங்கால போய் அப்படியே இந்த பக்கமாக வாரம், இதால் நேர போவோம். இந்த பகுதியில் நிறைய மரக்காலைகள் இருக்குது மக்களே. அதுலேயும் ஒரு இடத்த மரக்காலை கொண்டு இருந்தது, அதாவது மரம் அரிஞ்சு பலகையாக்குற இடம். கலாசாலை 1ஆம் ஒழுங்கை, 2ஆம் ஒழுங்கை, 3ஆம் ஒழுங்கை, 4ஆம் ஒழுங்கை, 5ஆம் ஒழுங்கை, அப்படி இப்படி என்ற ஒழுங்கைகள் மிக அதிகமாக இருக்குது. நிறைய குறுக்கு வீதிகளும் போய்கொண்டிருக்குது. இதில் வேலை பக்கம் பாருங்க, முத்துத்தம்பி மகா வித்தியாலயம். சரியா, இது உள்ள ஒரு நாள் போனேன், ஓவியம் வரைகிறதுக்காக ஒரு போட்டிக்கு வந்தாங்க. இதில் இருக்கிறது சைவ சிறுவராவிற்கு, அடுத்தது இதில் இருக்கிறது சைவ வித்தியா விருத்தி சங்கம். இதில் விட பக்கம் பாருங்க, ஒரு நல்ல வடிவான வீடு. சரி, இதால் தான் போகணும். நான் இந்த பகுதி இருக்கா காட்டுறேன். அதால் வந்த நாங்கள் ஞாபகம் இருக்கா, ஒரு பயணத்தை தொடங்கி ஒரு குறுக்கு வீதி ஊடாக வந்த ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு மைதானம் என்று ஒன்று இருந்ததில்ல, அடுத்தடிக்கு வந்த நாங்கள் இப்படியே போனால் அந்த விளையாட்டு மைதானம் இருக்குது. அடுத்தது இதில் ஒரு கோயில் இருக்குது பாருங்க, இதில் ஒரு கோயில், காளிகாம்பாள் கோயில். வேலை நடந்து ஒன்று இதுக்கு வேறாமல் போயிருந்தால் அந்த கோயிலை காட்டியிருக்கல அது. சரி, இதுதான் அந்த மைதானம். நாங்கள் இனி திரும்ப போவோம். சரி, இனி திரும்ப பயணம் செய்கிறோம். பாருங்க, ஒரு பெரிய வீடு. சரி, அங்கே இருந்து தான் வந்து நாங்கள் இனி நாங்கள் இந்த வீதியால் போவோம். சரி மக்களே, நாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதிக்கு போய் சந்திக்க வருவோம்னு யோசிச்சாங்க. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. இதில் இடப்பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளேயும் போய் வருவோம். அந்த கோயிலை காட்டாமல் போக முடியாது தானே, அதனால கோயிலை காட்டி போட்டு வருவோமா. பழங்கணற்று பிள்ளையார் வீதி, பழங்கணற்று ஸ்ரீ வீரபத்ர விநாயகர் கோயில். இந்த கோயில் பகுதிக்கு இருக்கா போய் வருவோம்.
நல்ல காலம் இந்த கோயில் அடிக்கு வராமல் போயிருக்கோம். இதில் இடப்பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. சரியா, இது கோயில், பிள்ளையார் கோயில். பயணம் செய்து வரும்போது வடக்கு, கிழக்கு, தெற்கு என்ற அந்த பகுதிகளை அடையாளப்படுத்துறது சரியான சிரமமாக இருக்குது. சரி, நாங்கள் இதால் இப்படியே பயணம் செய்வோம். சரியா, சரி, திருநெல்வேலி சந்தையிலேருந்து வேலை பக்கம் போவோம். அதாவது வேளாளி போகிற பக்கம் போவோம். ஐயோ, நாங்கள் வேகமாக வந்து நாங்கள் இதில் நின்று தான் போகணும். இனி இதால் வேலை பக்கம் போக போகிறோம். சரி, நாங்கள் இப்போ திருநெல்வேலி சந்தையில் நிற்கிறோம். என்னடா இது? சரி, திருநெல்வேலி சந்தையால் பலாலி போகிற பக்கம் போகிறோம். போகும்போது வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்கோ. இந்த பகுதியை மெதுவாக காட்டி கொண்டு போகிறேன். சொல்லுங்க பார்ப்போம், இந்த பகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு, மாற்றம் கண்டிருக்கின்றதை நீங்கள் பார்த்து உணர்ந்து கொள்ளலாம். அதால் தான் இப்படியே போய் திரும்ப அங்கே இருந்து வருவேன். பார்த்தீங்களா, ஒரு பெரிய வெள்ளை கட்டடம் ஒன்று கட்டி இருக்குது. சமுர்த்தி வங்கி, திருநெல்வேலி. இது மாநகர சபை குடிநீர் விநியோக நிலையம், திருநெல்வேலி. விவசாய திணைக்களம். பார்த்தீங்களா, உள்ளுக்கு நிறைய பயிர்கள் செய்கிறார்கள். நிறைய பேர் இங்கே தான் வந்து செடி கொடி மரங்கள் வாங்குறவே. அது இந்த பகுதியில் தான், அது எந்த இடத்துக்குள்ளே வருதுன்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ளே இருக்கிறது மூலிகை தோட்டம், திருநெல்வேலி. ஏன்னா பெயர் பலகைகளை பார்த்து தான் பயணம் செய்கிறோம். விவசாய அமைச்சு வடமாகாணம். இங்கால வேற இடம்னு நினைக்கிறேன். பாருங்க, அதில் திருநெல்வேலி தான், திருநெல்வேலி. தொடர்ச்சியாக பார்த்து நீங்கள் தானே. இனி கோண்டாவிலுக்குள்ளே வந்துட்டோம். இனி நாங்கள் திரும்ப போகிறோம். திரும்ப போகும்போது மற்ற பக்கத்தை காட்டுறேன். இதால் போகும்போது இந்த பக்கத்தை பார்த்துக்கணும். இது கோண்டாவில் கொஞ்சம் தூரம் போனால் தான் திருநெல்வேலி. எனக்கு இதுதான் நெல்லை பகுதி என்று நினைக்கிறேன். அந்த இதில் பாருங்கள், இந்த கட்டடத்தில் பலாலி வீதி திருநெல்வேலி என்று போட்டிருக்குது.
இதில் விவசாயத்துறை சார்ந்த கட்டடங்கள் நிறைய இருக்குது. விவசாய திணைக்களம் இருக்குது, மீன்பிடி அலகு இருக்குது, கால்நடை வைத்திய அலுவலகம் இருக்குது. இதில் ஒரு பூஞ்சோலை பார்த்தீங்களா, வருங்காணி. இதில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று வருமென்று நினைக்கிறேன். கூடுதலாக இப்படியான இடங்களில் வீடுகள் கட்டுறது குறைவாக இருக்கும். எப்படி முதலீடு செய்து வருமானத்தை ஈட்டலாம், அதுக்கு என்ன கட்டடத்தை கட்டலாம்ன்றதை பார்த்து தான் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். சரி, நாங்கள் திருநெல்வேலி சந்தைக்கு வந்துட்டோம். இனி என்ன செய்ய போகிறோம்னா, வலப்பக்கத்தால் போய் ஒரு குறுக்கு வீதி ஊடாக பயணம் செய்து வரப்போம். சரி, வலப்பக்கத்தால் போவோம். இந்த கொஞ்சம் தூரத்தையும் காட்டி கொண்டு வருவோம். இந்த வலப்பக்கம் பார்க்கலாம். திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்கம். அதில் போய் ஒரு வலப்பக்க குறுக்கு வீதிக்குள்ளே போக போகிறோம். சரியா, ஆடியபாதம் வீதி, திருநெல்வேலி. இதுலேயும் திருநெல்வேலின்னு தான் எழுதியிருக்கு. அதில் வலப்பக்கம் போகும், இதுக்குள்ளே போகும். சரி, இதையும் மேலோட்டமாக உங்களுக்கு சுற்றி காட்டி விட்டால் நல்லா நினைக்கிறேன். இன்னொரு இடம் இருக்குது, அது எந்த ஊருக்குள்ளே வருதுன்னு தெரியல. ஏன்னா அந்த எல்லை பகுதிகளை காட்டைக்க தான் சிக்கல். கொக்குவில்ண்டு தான் இருக்குது. நாங்கள் இதுக்கு நாங்கள் இதையும் காட்டி கொண்டு போவோம்ட்டு தான் அந்த இதுக்குள்ளே அதில் வலப்பக்கம் போவோம். அதில் பெரிய பெரிய வீடுகள். என்னடா இது, கடைசி நேரத்தில் நாங்கள் வார வீதியை பார்த்தீங்களா, இரண்டு பக்கமுமே தொடர்ச்சியாக இதில் இருக்கிற வீட்டை பார்த்தீங்களா, தொடர்ச்சியாக பெரிய பெரிய வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதையும் பெரிய பெரிய வீடுகள் கட்டி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதில் இதில் என்ன எழுதி இருக்குது, கொக்குவில் கிழக்கு. சரியா, நாங்கள் இப்போ நிற்கிறது கொக்குவில் கிழக்கு. நாங்கள் ஏன் இதுக்குள்ளே நாங்களேன்னா, இந்த யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியில் வரும்போது இரண்டு பக்கமும் கடைகளுடைய பெயர் பலையில் திருநெல்வேலி என்று தான் எழுதியிருந்தது. அப்போ அதை காட்டி போட்டு இதுக்குள்ளே வராமல் போனால் சரியில்லை தானே, இதுக்குள்ளேயும் போவோம். இது வந்து திருநெல்வேலி கொக்குவில் எல்லை பகுதி. வலப்பக்கம் பாருங்க, நிறைய வருங்காணிகள் இருக்குது. அங்கெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இதில் பாருங்க, பெரிய கட்டடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த சந்தையால் இப்போ வலப்பக்கம் போகும். அப்படியே போனால் யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியில் இருக்கும்.
இது திருநெல்வேலிக்குள்ள வருமானு நான் சொல்லல. சில வழிகளில் திருநெல்வேலிக்குள்ளேயும் வரலாம். எனக்கு அது சரியா இல்லையே அடையாளப்படுத்த முடியலை. கூகுள் வரைபடத்தில் அது காட்டுதில்லை. கொக்குவில், கோண்டாவில், திருநெல்வேலி சந்திக்கிற இடங்கள்லாம் இதுங்க. அது பெயர் பலகை இருந்தால் பார்த்து சொல்லலாம். இனி இப்போ பிரதான வீதிக்கு போனால் அது திருநெல்வேலிக்குள்ளே தான் வருது. இதில் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார்கள். புதிய புதிய கட்டடங்களும் வந்து கொண்டு இருக்குது. சரி, பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். சரியா, அங்கே இருந்து வந்து திரும்ப போனாங்கள். சுற்றி கொண்டு குறுக்கு பாதை ஊடாக திரும்ப வந்து யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் ஏறிட்டோம். சரி, இதோட திருநெல்வேலியினுடைய இந்த பகுதி நிறைவு பெறுது. இதில் வடக்கு பகுதியும் இருந்திருக்குது, கிழக்கு பகுதியும் இருந்திருக்குது. முன்னோட்டத்தில் சொன்ன மாதிரி திருநெல்வேலி சந்தையில இருந்து ஆடியபாதம் வீதி ஊடாக பயணம் செய்து வந்து இந்த ராசபாதை ஊடாக போய் பால்பண்ணை வீதிக்குள்ளே திரும்பி அப்படியே உள்ளுக்கு இருக்கிற பகுதிகளை எல்லாம் சுற்றி காட்டி, அதாவது இந்த சந்தை அண்டி இருக்கிற அந்த மூலையான பகுதி முழுதையுமே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதில் ஏதாவது திருநெல்வேலியினுடைய பகுதிகள் தவற விடப்பட்டிருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பகுதி இருக்குது, அது ஒரு குட்டி பகுதியாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இல்லை பவனீசன் இன்னும் எவ்வளோ பகுதி காட்ட இருக்குது தெரியுமா என்று நீங்கள் சொல்ல விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் அனுப்பி வைங்க. என்னடா இப்போ நீங்கள் அதை கருத்தில் போடும்போது எங்களுக்கு அதை விளங்கி கொள்வது, இப்போ இது நாங்கள் போனாங்களா இல்லையான்றதை நீங்கள் ஒரு கோயிலை காட்டுறீங்க, வைரவ கோயில் உண்டே, இதுக்குள்ளே எத்தனை வைரவர் கோயிலை காட்டுட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற நீங்கள் எங்களுக்கு குரல் பதிவிலையோ அல்லது தெளிவான முறையில் எழுதி அனுப்பி விடுங்க. நாங்கள் அடுத்த காணொலியில் தவற விடப்பட்ட இடத்தை காட்டுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி இருக்குது, அது அடுத்த பகுதியாக பதிவு செய்வோம். இப்போ இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இந்த பகுதி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.